ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபீனா சமையல். இன்றைக்கி ராகி வச்சு ஒரு ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி லட்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு 2 கப்பு ராகி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2.5 கப்பு நாட்டு சக்கரை தான் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் ஒரு 15 போல், நான் இது சீட்லெஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு. இப்போது வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெய் ஊற்றியாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ராகி மாவை நம்ம போட்டுக்கலாம். அந்த நெய்லேயே போட்டு நல்லா அந்த ஸ்மெல்லு வரணும். ராகி மாவு அந்த வறுக்கிற ஸ்மெல்லு நல்லா வரணும், மனம். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நெய்லேயே நம்ம கை விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுத்துட்ருக்கு. அந்த ஸ்மெல்லு வந்துருச்சு. இப்போது மாவோட மனம். இப்போ அந்த நம்ம அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம அந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் சேர்த்து மாவும் அந்த தேங்காயும் எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிற மாதிரி நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துக்கலாம் கை விடாமல். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வறுத்துட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இன்னும் 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். இது மொத்தமாகவே ஒரு 5 நிமிஷம் தான் இது ஸ்வீட் செய்யறதுக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் வறுத்துட்டோம். நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் மாவு எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு கரெக்டாக நல்ல பதம். இதுதான், இந்த பதம் தான் கரெக்டான பதம். இப்போ நல்லா வறுத்து வந்துருச்சு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. இப்போ இந்த கிளைமேட், இப்போ இந்த வெயில் டைம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த ராகியில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப குளிர்ச்சி. இப்போ பாருங்கள், அதே கடாயில் நம்ம இப்போ மாவு எடுத்து கொட்டிட்டேன் வேறு பவுலுக்கு. அதே கடாயில் இப்போ நான் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நாட்டு சர்க்கரையை போட்டு அது முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கல் மண்ணெல்லாம் இருந்தாலும் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் வடிகட்டிக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ தண்ணி கரைச்சி இப்போ நான் வடிகட்டி எடுத்திருக்கேன். தூசியெல்லாம் இருந்தால் போயிடும். எல்லாம் நம்ம சாப்பிடும்போது அந்த மண்ணெல்லாம் கரிக்கும். அதனால் இப்போ நான் எடுத்து தனியாக வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காய், அந்த உருண்டைக்கு தேவையான அந்த மாவு, அந்த தேங்காய் எல்லாமே நம்ம அதில் போட்டுக்கிறோம். மிக்ஸி ஜாருக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், அந்த பேரிச்சம்பழத்தை நான் 2 பிச்சு நான் போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நம்ம பிச்சு அந்த 15 பேரிச்சம்பழத்தையும் நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா பேரிச்சம்பழத்தில் நம்மளுக்கு அயன் இருக்குது. மாவு அந்த நம்ம ராகிலையும் நம்மளுக்கு கால்சியம் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. போன் வளர்ச்சிக்கெல்லாம் நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த ஈவினிங் டைம் வந்தோன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். எடுத்து நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து நான் போட்டாச்சு. நான் பேரிச்சம்பழம் நம்ம போட்டதே தெரியல, ஃபுல்லாக அரைச்சிருச்சு. இப்போது நம்ம பாருங்கள், இப்போ அந்த பாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நம்ம கலக்கி அப்படியே பிணைஞ்சுட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த லட்டு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், இப்போ உருண்டை நம்மளுக்கு ராகி லட்டு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியும் கூட.
பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் பாய்.